Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. PKL 12 தான் எஸ் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் தமிழ் தலைவாசர் தெலுங்கு டைட்டன்ஸ். அதை பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் ஆல்ரெடி போட்டோம். இப்போ தமிழ் தலைவாசர் ஒரு மேட்சை சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஷூட் பண்ணிட்டாங்க. அது எந்த மேட்ச் அது மட்டும் இல்லை, இன்னொரு 3 மேட்ச் சென்னை நடக்க வேண்டியது இப்போ டெல்லிக்கு போயிடுச்சு. ஸோ 4 மேட்ச் கம்மியாகிடுச்சு சென்னையில். 28லேருந்து 24 மேட்ச் தான். அந்த 4 மேட்ச் ஏன் எப்படி எதுக்கு போனாங்கன்றதை ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். எண்டு காலில் வேணால் வைக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்து உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ரைட், பர்தீப் நர்வால் டுப்கி கிங் ஃபர்ஸ்ட் டைம் கடந்த சோமனி சீசனில் ஃபர்ஸ்ட் டைம் பெரிய வேகன்சி பெரிய ஹோல் சொல்லாமல் பர்தீப் நர்வால் இல்லை இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில். ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு தெரியும். ஏன் அனௌன்ஸ் பண்ணாரோ யாரும் அவரை எடுக்கல. அண்ட் பிக் லெஜண்ட். எஸ், இதுக்கு நடுவில் நீங்கள் நிறைய பேர் தமிழ் தலைவர் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. சார் ஜெர்சி நம்பர் 9 போட்டிருக்கு, பர்தீப் நர்வால் தான், பர்தீப் நர்வால் விளையாட போகிறார் பேருக்கு தமிழ் தலைவாசுக்கு அப்படின்னு இஷ்டத்துக்கும் நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த சேனல் சொன்னாங்க, பர்தீப் நர்வால் வந்துட்டாராம தமிழ் தலை அப்படி வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா டக்குன்னு நம்பிடாதீங்க, கொஞ்சம் யோசிக்கணும். ஏற்கனவே அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷெராவத் 2 பெரிய ஸ்டார் இருக்காங்க. இதில் யாருக்கு எவ்வளோ ரைடு கொடுக்கணும், எத்தனை நிமிஷம் கொடுக்கணும், யார் என்ன பண்ணணும்னு மண்டை போட்டு உடச்சிட்டு இருக்கிற நேரத்தில் புதுசாக 3வது ஒரு டுப்கி கிங் எல்லாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி காமெண்டேட்டராக வரணும். ஏன்னா அவர் கண்டிப்பாக கபடியோட ரிலேட்டடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஈவன் பவன் ஷெராவத் இன்ஜுரி ஆனப்போ கூட அவர் காமெண்ட்ரியில் இருந்தார். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் தமிழ் தலைவாசுக்கு விளையாடவோ கோச்சுங்கோ வரது வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே 2 கோச் இருக்காங்க, சஞ்சீவ் பல்யான் அண்ட் சுரேஷ்குமார். ரைட், இப்போ அஜய் தாக்கூர் என்ன மெசேஜ் கொடுத்தாரு பார்ப்போம். அதான் மெயின் பர்தீப் நர்வாலுக்கு. ரைட், அஜய் தாக்கூர் பிக் நேம் இன் கபடி சர்க்கிள். அவர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஹிந்தியில் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இவர் ரெக்கார்டை பார்த்துருவோம். நம்ம பர்தீப் நர்வால் சும்மா ஒன்றும் ஒரு டுப்கி கிங், சும்மா ஒன்றும் எல்லா ஃபேன்ஸும் அவர் மிஸ் பண்ணல. PKL 7 தான் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேயர் டு கம்ப்ளீட் 1000 ரைடு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பிளேயர். ஆமாம், 1000 PKL 7லே பண்ணிட்டாரு. அப்புறம் 1801 பாயிண்ட் இது வரைக்கும் எடுத்திருக்காரு ரைடு பாயிண்ட்டு 190 மேட்ச்சில். ரிட்டையர் ஆகிட்டு இருப்போம். அவர்கிட்ட யாராவது நெருங்க முடியுமா? எனக்கு டவுட்டு தான். அது தேவையான ஃபிட்னஸ்ஸு, அண்ட் கான்சன்ட்ரேஷன், ஸோ மெனி திங்ஸ் இருக்குது. செகண்டில் இருக்கவர் மனிந்தர் சிங் மைட்டி 1528 பாயிண்ட். அவருக்கு இன்னும் 273 பாயிண்ட் எடுத்தால் தான் இதை ரீச் பண்ண முடியும். ஐ டவுட். ஏன்னா போன சீசனே 100 பாயிண்ட் என்னமோ தான் எடுத்தார் அவர். பார்ப்போம் மனிந்தர் சிங் எடுக்கிறாரா இல்லையானா. இப்போ நம்ம அஜய் தாக்கூர் என்ன சொல்கிற பார்த்துருவோம். हिंदीला करेक्ट चल रहे हैं. थैंक यू प्रदीप. प्रो कबड्डी का एक बहुत बड़ा इतिहास देने के लिए बहुत बहुत शुक्रिया. एंड चाहे डुप्पी किंग हो या लगातार 3 टाइटल रिकॉर्ड बना के जीता हो, प्रदीप नरवाल आप तो हमेशा हमारे दिल में रहोगे, सबके दिल में रहोगे. और कबड्डी हमेशा आपको याद रखेगी, कोई आपको भूलेगा नहीं அப்படின்னாரு. ரைட், என்ன சொன்னாரோ தேங்க்யூ ஸோ மச் பிரதீப். ப்ரோ கபடிக்கு வந்து பெரிய லெகசியே விட்டுட்டு போகிற நீ. அண்ட் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்க நீ ப்ரோ கபடி PKLக்கு. அண்ட் பெரிய ஹிஸ்ட்ரி அது நீங்கள் விளையாண்டது. அது உன்னை டுப்கி கிங்காக கூப்பிட்டாலும் சரி, 3 வாட்டி கண்டினியூஸாக கப்பு ஜெயிச்ச சாம்பியனாக இருந்தாலும் சரி, நீ சாம்பியன் தான். லகாத்தார் 3 கப்பு ஜெயித்தது. ஹையஸ்ட் ரைடு பாயிண்ட் உங்கள்கிட்ட தான் இருக்குது. டுப்கி கிங் நீ தான். பட் கபடி எப்போதுமே உன்னை ஞாபகம் வச்சுப்பாங்க, கபடி ரசகரும் ஞாபகம் வச்சுப்பாங்க. எங்கள் மனசில் நீ எப்போதும் இருப்ப. ஹமேஷா மேரே தில் மேரே தும் அப்படின்னா எங்கள் மனசில் எப்போதுமே நீ இருப்ப. நீங்கள் இடம் பிடிச்சிட்டீங்க. அண்ட் ஷாயத் ஆப்கா ரெக்கார்டு கோய் தோடுப்பாயே அப்படின்னாரு. அது மேபி யாராவது ஒரு ரெக்கார்டை உடைக்கலாம், மேபி என்றது வாரம். ஷாயத்னா மேபி. ஏன்னா 1801 பாயிண்ட் இருக்குல்லையே, அதை பீட் பண்ணணுன்னா நெக்ஸ்ட் மணிந்தர் 1528 முதல்ல ஒரு புள்ளி விவரம் சொன்னால அதுதான் சொல்கிறார். ஷாயத் கோய் டூடுப்பாயே, யாராவது உடைக்கிறது சான்ஸ் இருக்குது, அதை வரும்போது பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர், சக்ஸஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நீ என்ன பண்ணாலும் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு விஷயம் சொல்லிவிட்டு சக்ஸஸ் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்னு அஜய் தாக்கூர் சொல்கிறார். அவ்வளோ பெரிய லெஜண்ட். அவர் கோச் வேறு புன்னேரி பல்தனுக்கு. இதுதான் பர்தீப் நர்வாலுக்கு சொன்ன மெசேஜ். அண்ட் பர்தீப் வில் டெஃபினெட்லி மிஸ் யூ. எனிவே, ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் கண்டிப்பாக PKLோட இணைஞ்சிருப்பார் நம்புவோம். அண்ட் மேபி காமெண்ட்ரியில் வரலாம் இந்த சீசனை. ரொம்ப நாள் தான், நாளைக்கு தெரிஞ்சிடும். ரைட், அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். உங்களுக்கு பர்தீப் நர்வால் பற்றி என்ன பிடிச்சிருக்கு, எந்த மேட்ச் பிடிச்சிது, எந்த ஸ்டைல் அவருக்கு பிடிச்சிருந்ததை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு 10 நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.